நம்ம சேனல்ல தொடர்ந்து செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபிலாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் பார்க்க போறோம். யார பத்தின்ட்டு எல்லாம் தம்பச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. ஹார்ட் பீட் ராக்கி. இவர பத்தி தான் பார்க்க போறோம். இவர பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஹார்ட் பீட் சீரிஸ் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சீசன் 3க்காக எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில அந்த சீரீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் ராக்கி அவர்களை பத்தி பார்க்க போறோம். ரீனா அண்டு ராக்கி இவங்க 2 பேரோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரீலா இருக்கட்டும் ரியலா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்துட்டு வராரு ராக்கி. ஸோ இவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ராக்கியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ராக்கின்ட்டு ரெட் ஆர்டின்னு கொடுக்கலாம். ஸோ ராக்கி பாத்தீங்கன்னா பக்காவான தமிழ் பையன். அவரை பார்க்கறதுக்கு மலையாளி மாதிரி இருக்கு. நல்லா தாடி அந்த தலையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா முடி நிறைய வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மலையாளியா இருப்பாங்களோ அப்படிலாம் நினைச்சா இல்லையாங்க. இவரு கோவையில தான் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே யூடியூப்ல தன்னுடைய மனைவி சொன்னதுனால இவரு கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சூப்பரா நிறைய கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், அதாவது யதார்த்தமான விஷயங்களை எடுத்து கண்டென்ட் ஆக்கி தான் இவங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அது மூலயமா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் வெண்ணமவனி. ஸோ இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலயமா ஃபேமஸ் ஆன இவங்க 2 பேருமே நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய நேமே தெரியாத அளவுக்கு தான் வெண்ணமவள் வெண்ணமகன் இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சபரி அண்ட் சக்தி அப்படின்னு தெரிய வந்தது. இவங்களுக்கு சயாரா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி ஒரு கியூட்டான ஃபேமிலி. இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து இந்த கண்டென்ட் கிரியேட் மட்டும் கிடையாதுங்க, ஆயில் பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க. இப்படி ஆல்ரவுண்டராக இருந்துட்டு வர இவருடைய மனைவியால தான் இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இவருடைய மனைவி. ஏன்னா திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாற்றும். அப்படிதான் இவருக்கும் மாத்திருக்கு. ஏன்னா இவர் திருமணம் ஆகும்போது ஜாபே விட்டுட்டாராம். எல்லாரும் திருமணம் ஆகுது அப்படின்னா அதிக சம்பளத்துல வேலை பார்க்கணும், அதிக இடத்துக்கு போகணும் இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே போகவே இல்லையா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அவங்களுடைய ஒய்ஃபாக வரப்போகிற சக்தி சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நீ போ தேவையில்ல. ஏன்னா இவர் எஸ்பிஐயில் கார்ட் செக்ஷனில் தான் இருந்திருக்காரு. அங்கே வந்து கண்டிப்பாக கார்டெலாம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் வெயிலெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், டேன் ஆகிடுவேன், எதுக்கு உனக்கு அந்த பிரச்சனை, நீ போ தேவையில்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இவரும் விட்டுட்டு 1 மாதம் வீட்டில் இருந்திருக்காரு. அந்த 1 மாதத்துல தான் ஏன் நம்ம இது மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி ஒரு கண்டென்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி ஃபன்னான கண்டென்ட் தான் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. 15 நாள்லேயே இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் வருதான். ஸோ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இவருக்கு 3 மாதத்தில் ரீச் ஆகுறாங்க. ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் இவர் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணமாக இருந்தாலும் அதுலேயும் வந்து நிறைய அடிதடி, வீட்டை எதிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா அவருடைய காதலுக்காக. இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லையாம். ஆனால் டான்ஸராக இருந்திருக்காரு. இவர் ஒரு டான்ஸ் கிளாஸில் கோரியோகிராஃபராக இருந்தாராம். அந்த டைம்ல தான் ஒரு மோதல் ஆரம்பிச்ச காதலாவே முடிஞ்சு இப்போ திருமணத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மிரர்ல தான் இவங்க ஒய்ஃபோடைய மூஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. 6 வருட காதலாங்க. இந்த காதலை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாமா. 6 வருட காதல்ல இவங்க காதலிக்க ஆரம்பிக்கும் போதே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்ட்டு அம்மாக்கள் 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இவரை வச்சே பேச வைக்கிறாங்க. பெரிய பிரளயமே வெடிக்குது அந்த பொண்ணு வீட்டுல. இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா வந்து பியூட்டிஷியன் இருந்திருக்காங்க, பொண்ணோட அம்மா. அவங்க கூட வெளியே போறது வர்றது இது போல அம்மாவை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றாரு. அது படத்துல எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் இவர் ரியல் லைஃப்லயும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்பவே எதிர்ப்பு இருந்துதான். வீட்டெல்லாம் வந்து எதிர்த்து எப்படி பண்ண போறோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானவராம். ஸோ இவங்களுடைய திருமணத்தை ரொம்ப ரொம்ப கோலாகலமா கிட்டத்தட்ட ஒரு 8 வருட போராட்டத்துக்கு அப்புறமா மேரேஜ் ரொம்ப சூப்பராகவே நடந்திருக்கு. உண்மையாலே இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதுவும் இந்த காலத்தில் வந்து மேரேஜ் அப்படின்றது அதுவும்
காதல் திருமணம், ஒரே பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த இவர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதையும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை வந்து ரொம்பவே இன்சஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னா, இவர் அந்த செட்டுக்கு போனாலே நிறைய பேர் வந்து இவரை வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ரஷ்ஷு இப்படிலாம் வந்து சைட்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து க்ரஷ்ஷாக மட்டும் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்தே ரசிச்சுட்டு போவாங்களாம். இவங்க யூடியூப் சேனலில் இருக்கும்போது ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் தான் இவங்களை எங்கே பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்து பேசுவாங்களாம். ஆனால் இந்த ராக்கி கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா இவரை எங்கே யார் பார்த்தாலும் சின்ன பசங்க உட்பட ராக்கி ராக்கின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் ஒன் டைம் ஒரு இன்சிடென்ட்டும் நடந்ததாம். இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஒருத்தர் வராரு. அவர் கூட வந்தவரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சது ரொம்பவே இவருக்கே ஹர்ட் ஆச்சாம். ஏன்னா யாருன்னே எனக்கு அவர் தெரியாதுன்னும் போது எப்படி நான் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்ற கேள்வி எனக்கே இருக்கணும் போது அவருக்கு இருக்காதா? அதனால் ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்க மட்டும் செஞ்சால் போதும். ஸோ கூட இருக்கிறவங்களையும் செய்ய வைக்கணுன்றது ரொம்ப பெரிய ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்றத அவர் காமனாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. உண்மையால இப்போ தான் இவர் வந்து இந்த மீசை, தாடி, ரொம்ப பெரிய லாங் ஹேர் இது போலலாம் வச்சுருக்காரு. ஆனால் முன்னாடி இவருடைய ஆரம்ப காலகட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஷார்ட் ஹேர் கட்லாம் தான் வச்சுருக்காரு. ட்ரிம் பண்ணி தான் இருக்குது ஃபேஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கேருந்து அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு ஒரு வகையில் ஒரு பாவமான ஒரு ஃபேஸ் கட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே ஆக்டிங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபன்னான பர்சன் தான், இருந்தாலும் ரொம்பவே கோவப்படுவாராம். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த கண்டென்ட் வீடியோவில் பேசும்போது ரொம்ப கோவப்படுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி, இது போல் ஒய்ஃபோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டினாலும் ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கேமராவில் நிறைய திட்டு வாங்குறது அவங்களுடைய ஒய்ஃப் தான் இருக்குமா. ஸோ கண்டென்ட்டுக்காக எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மக்கள் சிரிக்கணும், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. உண்மையாலே ரொம்ப ஃபன்னாக நிறைய வந்து வீடியோஸ்லாம் இவரது இருக்குது. அண்டு ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்லேயும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து வெப் சீரிஸில் இவர் கலக்கிட்டு வராருன்னே சொல்லலாம். இவங்களுக்கு எந்த கண்டென்ட் எடுக்கும்போது ரொம்ப ரீடேக் ஆகுனா கோவமாக இருக்கிற அந்த கண்டென்ட் எடுக்கும்போது தான். அதுவும் குறிப்பாக இவங்க திட்டுற மாதிரி தான் நிறைய இருக்கும். அதில் இவங்க கோவப்படுற மாதிரி வரும்போது சிரிச்சிருவாங்களாம். இருந்தாலும் சரி சரி ஓகே நம்ம ரீடேக் போகலாம் அப்படின்ட்டு இவங்க ஓகே பண்ணாலும் அவர் ரொம்ப கோவப்பட்டு தான் இப்போ நீ ஒழுங்காக பண்ணுறியா இல்லையான்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துட்ருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு நம்பிக்கையான பர்சன் பார்த்தீங்கன்னா, இங்கே இவருக்கு வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னு தெரியாமல் யாராவது வந்து ஒரு பெண்கள் பேசினாலும் இல்லை இது போல் எனக்கு ஃபேமிலி இருக்குங்க, நான் வந்து சிங்கிளாலாம் சுற்றிட்டு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப்லாம் வந்து கோயம்புத்தூர், ஸோ சென்னை இப்படி மாறி மாறி தான் இருக்காங்க. ஸோ இந்த ரியல் பேரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அமையணும், நிறைய பேருக்கு இவரை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ ரீனா ராக்கி இந்த காம்பினேஷனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.